தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பல குற்றங்களுக்கு பின்னணியில் போதைப் பொருட்கள் இருப்பது போல் செய்திகள் படிக்கின்றோம். அதில் பல பலருக்கும் தெரியாதது மைய அரசாங்கத்தினுடைய மாபெரும் பங்கு. பல போதைப் பொருட்கள், அதாவது மெத்தம்ஃபெட்டமைன், செயற்கை போதைப்பொருள் மாத்திரைகள் போன்றவையெல்லாம் இந்தியாவுக்குள்ள தயாரிக்கப்படுபவை அல்ல. இவையெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து கடத்தப்படுபவை. துறைமுகங்கள் மூலமாக கடத்தப்படுகின்றன என்று சொல்கின்றார்கள். துறைமுகங்கள் அனைத்துமே மைய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்குது. அந்த துறைமுகங்களில் 2025ஆம் ஆண்டின் சிஐடி தணிக்கை அறிக்கைப்படி அங்கே பல துறைமுகங்களில், முக்கிய துறைமுகங்களில், விரைவு தபால் நிலையங்களிலே மேம்பட்ட ஊடு கதிர் சோதனை கருவிகள், தங்க தூய்மை அறியும் கருவிகள் மற்றும் பல போதைப்பொருள் கண்டறியும் கருவிகள் இயங்கவில்லை, அதாவது இல்லை, அல்லது இருந்தால் பழுதடைந்த நிலையில் இருப்பதாக சிஐடி தணிக்கை அறிக்கை சுட்டிக்காட்டி இருக்கின்றது. இரண்டாவது சிக்கல் என்னவென்றால், 2024ஆம் ஆண்டின் கணக்குப்படி சுங்கத்துறை போன்ற முக்கிய அமைப்புகளில் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை இருக்கின்றது. அங்கே 38 விழுக்காடு பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. அப்படின்னா 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 6 பேர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் அந்த ஆய்வு செய்யக்கூடிய திறன் என்பது குறைகின்றது. அதனால் பல இடங்களிலே போதைப் பொருட்கள் கடத்தி உள்ள வரதுக்கான வாய்ப்பு வருகின்றது. மைய அரசாங்கம் இதற்கான தகுந்த நடவடிக்கை எடுத்து போதைப் பொருட்களை இந்திய நாட்டிற்குள் வராமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது நமது கோரிக்கையாக அமைகின்றது.